ஹலோ மக்களே! வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. 2025 முடிய போற இந்த தருணத்தில நெறைய நல்ல செய்திகள் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக வந்துட்டே இருக்கு. டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து ஆர்ஆர்பியோட ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அத தொடர்ந்து ஆர்ஆர்பியோட குரூப் டி எக்ஸாம்க்கான ஷார்ட் நோட்டீஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆனதுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்க்கான ஷார்ட் நோட்டீஸ் வெளிவந்ததை தொடர்ந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வரப்போகுது, எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன்ஸ் என்னைக்கு ஓப்பன் ஆக போகுது, என்னைக்கு முடிய போகுது, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அது போக எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்க்கான ஷார்ட் நோட்டீஸ் 2025 டிசம்பர்ல வெளியானதை தொடர்ந்து அதற்கான டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் 2026 ஜனவரி 20 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாளே அதாவது 21 ஜனவரி 2026லே இந்த எக்ஸாம்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 பிப்ரவரி 2026ல அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் விண்டோ டேட்ஸ் பற்றி இன்னும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த ஷார்ட் நோட்டீஸில் ரிலீஸ் ஆகல. ஸோ நீங்க இந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட் 2 வீக்லயே உங்களோட அப்ளிகேஷனை கரெக்டா ஃபில் பண்ணி வச்சிருங்க. 2026ல ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்காகலாம் இந்த எக்ஸாம் நடத்த போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷின், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், ட்ராக் மெயின்டெனர் குரூப் 4, அசிஸ்டன்ட் பிவே, அசிஸ்டன்ட் டிஆர்டி, அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல், assistant operations electrical, assistant TL and AC, assistant CNW, pointsman B and assistant SNT. ஸோ நீங்கள் இந்த போஸ்டிங்ஸோட இந்த ஜாப் நேச்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜாபோட நேச்சர் என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறதோட இல்லாம அந்த ஜாப் போஸ்டிங்ஸுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு நாம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா அதுல சக்சஸ் ஆக முடியும். ஸோ இதுல அசிஸ்டன்ட் ட்ராக் மெஷினுக்கு 600 வேகன்சிஸ், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் 600, ட்ராக் மெயின்டெனர் குரூப் 4 11,000, அசிஸ்டன்ட் பிவே 300, அசிஸ்டன்ட் டிஆர்டி 800, assistant loco shed electrical 200, assistant operations electrical 500, assistant TL and AC 50, assistant CNW 1000, pointsman B 5000, assistant SNT 1500 டோட்டலா 22,000 வேகன்சிஸ் இந்த குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த இமேஜ்ல ஒரு பர்டிகுலர் போஸ்டிங்ஸ் எந்தெந்த ஜோன்ஸ்ல எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சதர்ன் ரீஜனுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி அப்ளை பண்ணுவோம். ஸோ சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் இந்த 22,000ல 1036 வேகன்சிஸ் நமக்காக இருக்கு. ஸோ நீங்க எந்தெந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அந்தந்த ஜோன்ல அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல என்ன வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் 2 ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து 22,000 வந்து வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 2018ல 62,000 கிட்டையும், 2019ல 1,03,769 அண்ட் 2025ல கூட பார்த்தீங்கன்னா 32,000 கிட்ட வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வருஷம் அதாவது 2026க்கு 22,000 வேகன்சிஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, when compared to last 3 years இந்த வேகன்சி வந்து ரொம்ப கம்மி. இன்னும் போக போக இன்னும் அடுத்தடுத்த வருஷங்கள்ல இந்த வேகன்சிஸ் கம்மி ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பர்டிகுலர் டைம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா காம்படிஷன் அதிகமாயிரும். ஸோ இந்த டைமை நம்ம வைஸா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த குரூப் டில ஒரு போஸ்டிங்கை நம்மளால அடிக்க முடியும். குரூப் டி 2026க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் ஆர் சிட்டிசன் ஆஃப் நேபாளாக இருக்கலாம். இல்லை இன் சம் பர்டிகுலர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த ரெஃப்யூஜியாக இருந்தாலும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தினா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாம்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். இல்லை அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருந்தா கூட இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு ஃபீல்டில் அப்ரெண்டிஸஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் அதுக்கான கோர்சஸ்க்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கனாலும் கூட இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம்.
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா 18 to 33 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சம் கேட்டகரிஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயரா இருந்தா 33 இயர்ஸ்க்கு அப்புறமா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்னாச்சும் ஆர்மில இருந்திருக்கீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகரினா 3 இயர்ஸும், ஓபிசியா இருந்தீங்கன்னா 6 இயர்ஸும், எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 8 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எடுக்கலாம். இந்த இயர்ஸ் அப்படிங்கிறது நீங்க அங்க வேலை பார்த்த அந்த பீரியடுக்கு அப்புறமா கூட நீங்க இந்த 8 இயர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டா இருந்தா 10 இயர்ஸும், ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா 13 இயர்ஸும், எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 15 இயர்ஸ் வரைக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி ரயில்வேல குரூப் சி இல்ல குரூப் டி ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஸ் அ ரயில்வே ஸ்டாஃபா இல்ல கேஷுவல் லேபராவோ இல்ல சப்ஸ்டியூட்டாவோ ஒரு மினிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 40 இயர்ஸும், ஓபிசிக்கு 43 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 45 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் ஒரு குவாசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது ரயில்வே ஆர்கனைசேஷனில் இருக்கிற ரயில்வே கேன்டீன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இல்லை அவங்களோட மற்ற இன்ஸ்டியூட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தால் 33 இயர்ஸ் ப்ளஸ் உங்களோட லென்த் ஆஃப் சர்வீஸ் ஆர் 5 இயர்ஸ், இது ரெண்டில் எது லோயராக இருக்கோ அதை 33 இயர்ஸ் கூட ஆட் பண்ணி அதை உங்களோட ரிலாக்ஸேஷனாக எடுத்துக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 36 இயர்ஸ் ப்ளஸ் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஆர் 5 இயர்ஸ், இந்த ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அதை 36 கூட ஆட் பண்ணி உங்களோட ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 38 இயர்ஸ் ப்ளஸ் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஆர் 5 இயர்ஸ், இது ரெண்டில் எது லெஸ்ஸாக இருக்கோ அதை 38 இயர்ஸ் கூட ஆட் பண்ணி அந்த ரிலாக்ஸேஷன் வரைக்குமே அந்த ஏஜ் வரைக்குமே நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 10th கம்ப்ளீட் பண்ணாமல் மினிமம் குவாலிஃபிகேஷன் அதாவது ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸில் தான் முடிச்சிருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 33 இயர்ஸ் கூட உங்களோட அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 36 இயர்ஸ் கூட உங்களோட அப்ரெண்டிஸ்ஷிப் ஒர்க்கை ஆட் பண்ணிக்கலாம், அது மேக்ஸிமம் 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 38 இயர்ஸ் கூட உங்களோட அப்ரெண்டிஸ்ஷிப் ஒர்க்கை ஆட் பண்ணிக்கலாம், அது மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இந்த இயர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன ஏஜ் வருதோ அது வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜனவரி 21 ஓப்பன் ஆகி பிப்ரவரி 20 க்ளோஸ் ஆகுது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 500 ருபீஸும், எஸ்சி எஸ்டி இபிசி ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரிஸ்க்கு 250 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், இதில் மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. இதை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இதில் ரன்னிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் இருக்கும். இதுவும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இதில் உங்களோட ஓவரால் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க. இதையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாம். 4 ஸ்டேஜஸ் இருக்கிற இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இந்த எக்ஸாமில் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 25 கொஷின்ஸும், மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 25 கொஷின்ஸும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 30 கொஷின்ஸும், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 20 கொஷின்ஸும், டோட்டலாக 100 கொஷின்ஸ் 100 மார்க்ஸு கேட்குறாங்க. இதை நீங்கள் 90 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் இதில் தப்பாக மார்க் பண்ணுற ஒரு கொஷின்ஸ்க்கும் 1/3 ஆஃப் நெகட்டிவ் மார்க்கிங்கும் டிடெக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தால் 40%, இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 40%, ஓபிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா மினிமம் 30% எடுத்தாலே போதும், உங்களை ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்னாலே நிறைய தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்ஸ் பயப்படுற ஒரு விஷயம் லாங்குவேஜ், இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இந்த இதில் மீடியம் ஆஃப் எக்ஸாம்னு 13 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் அசாமிஸ், பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, கொங்கணி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, ஒடியா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு, உருதுன்னு மொத்தமாக இந்த டெஸ்ட்டை 13 லாங்குவேஜஸில் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லாங்குவேஜ் பற்றின எந்த கவலையும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம்.
இதுக்கான சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ் கேல்குலேஷன்ஸ், கேலண்டர் அண்ட் கிளாக், பைப்பன் சிஸ்டம்ஸ்னு இருக்கு. அதே மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல அனலாஜிஸ், ஆல்பபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிஸ், கோடிங் அண்ட் decoding, mathematical operations, relationship, syllogism, jumbling, Venn diagram, data interpretation and sufficiency, conclusions and decision making, similarities and differences, analytical reasoning, classification, டைரக்ஷன், ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ்னு நிறைய இருக்குது. ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் தான். இதுக்கு நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் படிச்சிருந்தாலே போதும். எஸ்பெஷலி சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்ல தான் கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே ஓவராலாக கியூரேட் பண்ணி இந்தியன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகிற எக்ஸாம்காக மட்டுமே நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிலேருந்து ரயில்வே ரெவல்யூஷன் பேட்ச்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸை வந்து ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸில் கிராக் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸில் 80% ஆஃப் த சீட்ஸ் நம்ம அகாடமியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு ரெசல்யூஷனாவுமே நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பேட்ச் நீங்கள் குரூப் டி எக்ஸாம்னு மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்துகிற எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸோட ஓவரால் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 350+ லைவ் செஷன்ஸ் இருக்குது. இதில் CBT 1 அண்ட் CBT 2னு ரெண்டுமே கவர் ஆகிடும். இந்த CBT 1 அண்ட் CBT 2 குரூப் டி எக்ஸாமுக்குன்னு இல்லாமல் ஆர்ஆர்பி நடத்துகிற எல்லா எக்ஸாம்லேயுமே சேம் சிலபஸ் CBT 1 அண்ட் CBT 2 தான் இருக்க போகுது. அதை கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த கோர்ஸில் நாங்கள் க்யூரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் நீங்கள் படிக்கிறதுக்கான புக் மெட்டீரியல்ஸோட PDF நாங்கள் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். 2000+ லைவ் கொஷின் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் லைவ்லேயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான லைவ் கிளாஸஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் லைவ் அட்டன் பண்ண முடியலைன்னு அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இந்த கோர்ஸில் உங்களுக்காக கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண போகிறது எக்ஸாம் கிளியர்டு ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும்தான். அண்ட் இது எல்லாத்தையுமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இந்த ரயில்வே ரெவல்யூஷன் பேட்ச்கான கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷல் ஆஃபராக 75% ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோ நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கிற, அதுவும் அதையே நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அதுலேயும் 75% ஆஃபரோட நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் அண்ட் அதுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இது மாதிரி இந்த எக்ஸாம்க்கான நிறைய ப்ரிப்பரேஷன் டிப்ஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? 2026 குரூப் டி எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியோட ரயில்வே ரெவல்யூஷன் பேட்சில் ஜாயின் பண்ணி இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்பாக்ஸ் அகாடமி விஷஸ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் கிரேட் ஸ்டார்ட். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னுமே ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.